பெரிய தலைவர்கள் படத்தெல்லாம் வச்சிருக்கீங்க. நல்ல எண்ணம் தான் தம்பி. உங்க சமூக உணர்வை நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. என்னென்ன? இந்த படத்தை தூக்கிட்டு அண்ணா அஞ்சானஞ்சம் படத்தை அந்த இடத்துல வச்சீங்கன்னு வச்சீங்க, உங்க பால் பண்ணைக்கு பெரிய மெரிட் ஆயிருக்கும். என்ன ஆயிருக்குன்னு சொன்னீங்க? வெயிட் ஆயிருக்குன்னு. என்ன தைரியம் இருந்தா தலைவர் படத்தை பூரா எடுத்து விட்டு ஓம் படத்தை வைக்க சொல்ல. அழக்கூடாது. சத்தம். பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? அதுல ஒண்ணு இல்ல, அதுல ஒண்ணு இல்ல. அப்படி பாருடா, அப்படி பாரு. இருட்டு பையன் என்ன வச்சிருக்கான்னு பாத்துறோம். ஐயோ சத்தியமா அது ஏன் பணம் இல்ல, பண்ணியாரு கொடுத்த 1,00,000 ரூபாய் பணம். எங்ககிட்ட வந்துருச்சுன்னா அது எங்க பணம் தான்டா. பார், மீதி பணம் அவ்வளவும் ஒரு வாரத்துக்குள்ள வந்து சேர்ந்தாகணும். இல்ல மவன் நீ செத்த. டேய் செயின் போட்டுக்கடா. எல்லாத்தையும் உருவிட்டீங்கன்னா நான் அப்புறம் பொழைக்கிறதுக்கு என்னடா பண்றது? டேய், பொழைக்கிறதுக்கா வழி இல்ல, உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குடா. உழைக்க தெரியலன்னா ஊர் ஊரா போய் பிச்சைடுறா. தம்பி தம்பி என்ன தம்பி ஆச்சு? ஏதாவது தகராறா? அன்று வேற ஓடி வரல. என் மேல கை வச்சிட்டீங்கல்ல, உங்க குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்டா. மோட்டர் பைக்கு மேல காலை வச்ச காலை வெட்டி போடுவேன். அப்படியே ஓடி போயிரு. தெரியாம கால் பட்டுடுச்சு தம்பி. இனிமே இந்த பைக் உங்களுக்கு தான் சொந்தம். வாயா தம்பி. 20 வருஷமா புரியாத அரசியல 5 நிமிஷத்துல புரிய வச்சிட்டீங்க தம்பி. வாழ்க ஜனநாயகம், வாழ்க இளைஞர் சமூகம். வாழ்க சாதனை பண்ண. இனிமே இந்த செலவு பண்ணி இந்த ஊர் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான்டா. ஏண்டா படிச்சு இவ்வளவு விவரமா இருக்கிற நம்ம கிட்டவே இந்த அரசியல்வாதிய பண்ணையாரு இந்த ஆட்டம் போடுறானுங்களே, படிக்காத நம்ம அப்பா அத்தாளுங்களே என்ன படுபடுத்திருப்பானுங்க. சித்திரவதை பண்ணிருப்பாங்கடா. ஆமாண்டா, நம்ம அப்பனுங்க நம்மளையும் படிக்க வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு இந்த அயோக்கிய நாய்களையும் சமாளிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் இருந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே நம்ம தாய் தகப்பனுங்க ரொம்ப கிரேட்ரா. டேய், அவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமானம்டா. இனிமே அவங்க மேல குறை சொல்றதை விட்டுட்டு கஷ்டப்படாம வச்சுப்போம். இதுல எங்க அப்பனை சேர்க்காதீங்கப்பா. தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். பிள்ளைங்க வந்திருக்குல்ல, உள்ள போய் சேர எடுத்தாந்து போடு. சொல்றது காதுல விழ. பையன் வெயில்ல நிக்கிறான், உள்ள போய் ஒரு கொடை எடுத்துட்டு வா போ. அம்மா இருமா, ரொம்ப அக்கறை தான். இன்னும் அவனுங்களுக்கு கோபம் தனியல. அம்மா தங்கச்சிக்கு டவுன்ல சொந்தமா மளிகை கடை வச்சிருக்கிற நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஏற்பாடு பண்ணியாச்சு. ராசாத்தி, உனக்கு இந்த பொங்கல் முடிஞ்சதும் டும் 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 டும். என்ன மூலமா வாங்கிட்டு போற? கல்யாணம்னு ஒழுங்கா சொல்றா. நிறுத்துற. இது கல்யாணத்தியா? குடு 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 வாங்குவேன். ராசாத்தி, உன் கல்யாணத்துக்கு அண்ணன் வாங்கி கொடுக்குற நெக்லஸ் எப்படி இருக்கு பாரு. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அம்மா என்ன கண்ணு? அம்மா அண்ணா நீயா? தள்ளு தள்ளு தள்ளு. என்ன ராசா? அம்மா பெருமாயை வேலைக்காக நகையெல்லாம் வித்து கொடுத்துட்டு அதுக்கு பதில் அதுக்கு சூப்பர் நகை வாங்கிட்டு இருக்கமா. உன் கையாலே தங்கச்சி கொடுமா. இந்தாம்மா தங்கச்சி, இதுல இருக்க அருணாக்குடி கொலுசு எல்லாம் உன் மகனுக்கு, அதாவது என் மாப்பிளைக்கு. அடிய ராசா. அம்மா என்ன ராசா? கொஞ்சம் இப்படி வாங்க. உங்களுக்கு பொங்கலுக்கு பட்டு புடவை. என் கண்ணு. மை டியர் மாம் கம்ஸ். உங்களுக்கு பொங்கலுக்கு பெனாரஸ் பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டிக்கிட்டு பின்னுங்க. அம்மா உனக்கும் தங்கச்சிக்கா. அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் நம்மள விட்டுட்டாங்க இல்லையா? நாம அவனுங்களை கொஞ்சம் நஞ்சமாவா விரட்டணும். அதெல்லாம் அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சியா. ஏன் சுப்பு, அம்மா எங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கியே, அப்பா கொண்டு வாங்கிட்டு வரலையா? என்னதான் இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அவங்களுக்கு இல்லதான், உங்களுக்கு வாங்கினதை விட டபுள் மடங்கு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம்.